ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு சோப் மேக்கிங் வீடியோ தான். இது என்ன சோப்புன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன சோப்புன்றது இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பேக்கில் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். முதல்ல காஸ்டிக் சோடா கொடுத்துருக்காங்க 200 கிராம். அடுத்து ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாத டால்கம் பவுடர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபார்மிங் பவுடர், ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில், அடுத்து நீம் அண்ட் ஆலோவேரா பவுடர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்துக்கோங்க. அதில் 500 ml கரெக்டாக மெஷர் பண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் இந்த காஸ்டிக் சோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அதை மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தண்ணி நல்லா ஹீட் ஆகும். அது நல்லா மிக்ஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஆற விடணும் நல்லா. இந்த கிட் வாங்கினீங்கன்னா எல்லாமே அவங்களே கரெக்டாக மெஷர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் தனியாக வாங்கணுன்னா இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே இந்த வீடியோவோட எண்டில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ 1 லிட்டர் கோகோனட் ஆயில் எடுத்து இந்த பக்கெட்டில் ஊற்றிட்டு அதில் அந்த டால்கம் பவுடரை எந்த ஒரு லம்ஸும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த டால்கம் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே அடியாக எல்லாம் போட்டாச்சுன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகும். அடுத்து டிசால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சோப் பண்ணுறவங்களுக்கு இந்த கிட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கையை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை டால்கம் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபார்மிங் பவுடர் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். காஸ்டிக் சோடாவை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சூடை ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணணும். சூடோடு இதில் ஊற்றக்கூடாது. ஃபார்மிங் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க காஸ்டிக் சோடாவை எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். காஸ்டிக் சோடா ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக வரது உங்கள் கை ஃபீல் ஆகும். அப்போ இந்த க்ரீன் கலரில் இருக்க அந்த பேக்கெட்டில் இருக்க நீம் பவுடரை அதில் மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் நீம் பவுடரும் ஆலோவேரா ஜெல்லும் இந்த டைம் மிக்ஸ் பண்ணிக்கணும். பவுடர் நல்லா அதில் மிக்ஸ் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த டைமில் நீங்கள் அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலை அதில் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த சிலிக்கான் மோல்டில் ஆல்ரெடி கோகோனட் ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் அது அந்த அன்மோல்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த சோப்பு மோல்டில் ஊற்றி அப்படியே ஒரு நாள் கை எதுவுமே வைக்காமல் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அப்போ உங்களோட சோப்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பிடிச்சவங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதை அப்படியே எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாமல் அப்படியே செட்டாக விட்டுருங்க. அடுத்த நாள் இதை அன்மோல்ட் பண்ணுங்கள். நான் இப்போ பண்ணியிருக்கிறது சந்திரிகா சோப். இது கிட்டத்தட்ட ஒரு 30 ஹவர்ஸ் அப்படியே விட்டாச்சு. இப்போ அன்மோல்ட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது.